Hi my dear little doctors, welcome to our channel Biology Need View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், கரெக்டா? பட் இந்த ஆசை வந்து கரெக்ட் தானா? யாருக்கெல்லாம் இந்த MBBS நம்ம டாக்டர் ஆகுறது வந்து சூட்டபிள், யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்லை அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபீல்ட், நம்ம சின்ன பிள்ளையிலே நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்த்து நம்மளுக்கு சின்ன வயசுலயே நம்ம டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில இருப்போம், சரியா? பட் இந்த ஆசை நம்ம வந்து கரெக்டா ஒரு நீட் நம்ம யூஜிக்கு நம்ம ரெடி ஆகும் போது தான் நம்ம அதில் உள்ள டஃப்னஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீட் அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இது மட்டும் தான் டஃபா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இதுக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா இப்ப பாருங்க எல்லா நம்ம எல்லா நம்ம கோர்சஸையும் பாருங்க, ஒன்லி ஒரு 3 years கோர்ஸ், ஓகே? யூஜினா 3 years இல்லைன்னா 4 years அப்படிதான் இருக்கும், ஓகேயா? பட் இதுல யூஜிஏ 5.5 years, ஓகேயா? ஸோ வந்து எப்படி இந்த கோர்ஸ் மட்டும் மற்ற கோர்ஸ்ல இருந்து டீவியேட் ஆகுது. ஸோ இது வந்து எவ்வளவு நம்ம டெடிகேட்டடா இருந்தா மட்டும் தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த சேனல் இப்ப நம்ம பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யாருக்கெல்லாம் நம்ம ஷார்ட் டூரேஷன்ல படிச்சு உடனே நம்ம வந்து வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா MBBS செலக்ட் பண்ண வேண்டாம், சரியா? ஏன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் பாருங்க. இது வந்து ஒன் ஆஃப் த லாங் டூரேஷன் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 18 வயசுல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நீட் யூஜி, ஓகே? நீட் எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து டாக்டர் சீட்டும் கிடைச்சாச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூஜி ஒரு பிசிசியன் ஆகலாம், ஓகேயா? இந்த பிசிசியன் அப்பவும் நீங்க டாக்டரா சர்வீஸ் பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து எத்தனை, 23 years, ஓகேயா? இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் ஓகேயா இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீட் யூஜில இருந்து நீட் பிஜின்னு அடுத்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், ஓகேயா? ஸோ நீங்க இதை எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தது ஒரு 3 வருஷம் நீட் பிஜிக்காக நீங்க என்ன பண்ணணும், படிப்பீங்க, ஓகே? ஸோ இப்போ உங்களோட ஏஜ் அரௌண்ட் எப்படி வந்தோம்னா 26 years ஆயிரும், சரியா? ஓகே, இது மட்டும் முடிஞ்சுதான். பட் இங்கேயும் நீங்க டாக்டர் தான், இங்கேயும் டாக்டர் தான், ஓகேயா? இது மட்டும் முடிஞ்சதுன்னா இப்ப மட்டும் கிடையாது. தென் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் நீங்க என்ன செய்யணும், ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க என்னன்னு நீட் SS, ஓகே? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஒரு நம்ம நீட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதுலயும் நீங்க செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட 30 years, ஓகேயா? உங்களுக்கு ஏஜ் வந்து 30 ஆகும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாக்டரை நம்ம என்ன செய்திடலாம், வெளியே வரலாம், ஓகேயா? அப்படி இதோட கோர்ஸ் டியூரேஷன் பாருங்க, 18 வயசுல என்ட்ரி ஆகுறீங்க, 30 வயசுல என்னதாங்க ஃபுல்ஃபில் ஆகுறீங்க, சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி மேம்? ஆமா, இதுவும் வந்து என்னது பிசிசியன் தான், ஓகேயா? ஸோ யூஜி லெவல்ல, ஓகே? அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டினா ஒரு கம்ப்ளீட் டாக்டர், ஓகே? ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது, சரியா? இப்போ இதுல பாருங்க 18 வயசுல இல்ல, இப்போ 19 வயசு, ஓகேயா? அடுத்தது 20 அப்படின்னா இந்த டூரேஷன் என்ன செய்திருக்கோம், நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்கும், சரியா? ஸோ யாரெல்லாம் டெடிகேட்டடா இல்லாம ஒரு ஷார்ட் டூரேஷன்ல நம்ம ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க தயவு செய்து எடுக்காதீங்க. டெடிகேட்டட், எனக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கு, ஓகேயா? எனக்கு வந்து இது வந்து சிலவங்களுக்கு டாக்டர் ப்ரொஃபஷன் ஒரு உயிரை வச்சிருப்பாங்க, ஓகே? அப்படிப்பட்ட டெடிகேட்டட் பர்சனா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், ஓகே? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மணி மைண்டட், ஓகே? இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், கிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜினியரிங் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு குரூப் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 3 years 4 years கம்ப்ளீட் பண்ணாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு கம்பெனிலேயோ ஏதாவது ஒன்றுல அவங்களுக்கு என்னது ஒரு ஜாப் கிடைச்சி கை நிறைய சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் தேவையே கிடையாது. நம்ம அதையே பார்த்துட்டு என்ன செய்திடலாம், போயிடலாம். மறுபடியும் சொல்லலாம் டெடிகேட்டட், ஓகே? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா early settled life, ஓகேயா? ஸோ வந்து நிறைய மணி வாங்கினா நம்ம எல்லாமே வாங்கிடலாம், மேரேஜ் எல்லாம் சீக்கிரமே முடிஞ்சு எல்லாமே என்னது செட்டில்டு லைஃப் ஆயிடலாம். பட் MBBS நீங்க ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணனாலே என்னதாயிரும், 30 வயசாயிரும். பட் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், மேரேஜ் பண்ணி நம்மளோட லைஃபையும் லீட் பண்ணிட்டு அதுக்கு அப்படி என்ன செய்வோம், படிக்கிற டாக்டர்ஸும் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து ஏர்லி செட்டில் லைஃப் இப்படி நினைக்கிறவங்க இந்த ப்ரொஃபஷன் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க,
கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மூணையும் நம்ம வந்து ஒரு ஒரு டெடிகேட்டட் பர்சனால தான் இதெல்லாம் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒரு லீட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்படிப்பட்ட டெடிகேட்டட் ப்ரொஃபஷனை நீங்க பண்ணணும்னா, அதாவது உங்க மைண்ட்லயே நான் டாக்டர் ஆகணும் அந்த வெறி இருக்கிறவங்க மட்டும்தான் இது அவ்வளோத்தையும் என்ன பண்ண முடியும், டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், மற்ற ப்ரொஃபஷனையும் இந்த ப்ரொஃபஷனையும் நீங்க எக்காரணத்தை கொண்டு கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. அவங்க உயிர் இல்லாத ஒரு இது கூட நீங்க வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடுறாங்க. ஓகேயா? பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உயிருள்ள, ஓகே, எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்துற கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொஃபஷனை செய்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனுக்கு கண்டிப்பா டெடிகேஷன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைதான். ஓகேயா? ஸோ யாருக்கெல்லாம் வேணும் யாருக்கெல்லாம் வேண்டாம் நல்லா திங்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. Diu Sharas. Thank you.